ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன்ல இருக்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ அத எப்படி எந்த டேபிள்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே 4 இன்னைக்கு 4வது சிச்சுவேஷன் அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட பத்தி 4வது சிச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17 இன்னைக்கு டே 4 இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புக்ஸ் அதாவது ஃபினான்சியல்ஸ் முடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஜிஎஸ்டில 40,000ம் பிளஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டில 1,00,000 வச்சு முடிச்சிருக்கோம். பட் ஆனா இந்த ஃபினான்ஷியல் இயர் 22, 23, 23, 24ல பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 3பில ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 3பில பார்த்தீங்கன்னா, ஐஜிஎஸ்டில ஒரு 30,000ம் பிளஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டில ஒரு 80,000ம் எஸ்ஜிஎஸ்டில ஒரு 80,000ன்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்கோம். ஆனா ஆக்சுவலா நம்ம புக்ஸ் முடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் 40,000 பண்ணியிருக்கோம். இந்த மீதி டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம்னா நெக்ஸ்ட் இயர்ல அதாவது நவம்பர் 13க்குள்ள நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நவம்பர் 13க்குள்ள எவ்வளவு கிளைம் பண்ணியிருக்கோம்னா 8,000 ஒன்று அது 20,000 20,000 நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். டோட்டலா எவ்வளவு நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,000 நம்ம ஐஜிஎஸ்டில கிளைம் பண்ணியிருக்கோம். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா 1 lakh ருபீஸ் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம டோட்டலா கிளைம் பண்ணியிருக்க அமௌண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதை எப்படி ரிப்போர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரிப்போர்ட்டிங்ன்றது எப்படின்னா, இப்போ டேபிள் 6A. ஸோ இந்த டேபிள் 6Aன்றது என்ன ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 3B படி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தோம். ஸோ ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 3B படி நம்மளுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகி வருது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா சேம் அமௌண்ட் நம்மளுக்கு ஜிஎஸ்டி என்ன கிளைம் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டேபிள் 6Bன்றது என்ன அதுக்கான இன்புட் கேபிட்டல் குட்ஸா இல்ல இன்புட்ஸா இல்ல இன்புட் ஆஃப் சர்வீசஸான்றது 3 டிஃபரன்ஸை நம்ம பிரிக்கணும். ஸோ இந்த இதையே பார்த்தீங்கன்னா நம்ம 3 இதுவா நம்ம பிரிச்சு போடணும். ஸோ அதை நம்ம பிரிச்சு போட்டாச்சு. ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் காமனாக இன்புட்ஸில் தான் போவாங்க. பட் இன்ஸ்கே கேபிட்டல் குட்ஸாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி ஐடிசி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆனால் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலில் ஒரு 8,000 ப்ளஸ் 20,000 20,000 கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டேபிள் 8ன்றது என்ன ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 2A இல்லைனா 2B படி உங்களுக்கு ஐடிஎஸ் ரிகன்சல்ஸ் ஆகி இருக்கும். அதே மாதிரி 3B நீங்கள் வேல்யூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 3B வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். மீதி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டேபிள் 8Aல சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபைட் டைம்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடிசியை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டேபிள் 8ல சில மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அந்த சில நான் என்ன பண்ணிட்டேன்னா 8,000 நான் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லையும் கிளைம் பண்ணியிருக்கேன். 20,000 20,000 நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கேன்னா இது வரைக்கும் நான் 38,000 கிளைம் பண்ணிட்டேன் ஐஜிஎஸ்டியில். இதில் 1 lakh நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இங்கே நீங்கள் அந்த ஸ்பெசிஃபைட் டைம் அதாவது நெக்ஸ்ட் இயர் நவம்பருக்குள்ளே கிளைம் பண்ணியிருக்கனால நீங்கள் அந்த டேபிள் 8Cல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிள் 13லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இந்த ஐடிசி நான் கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் 13லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஐஜிஎஸ்டி அவாய்ட் பண்ணது எவ்வளோனா 40,000 புக்ஸில் கிரெடிட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம கிளைம் பண்ணது எவ்வளோ 38,000. இந்த 30,000 ஆல்ரெடி கிளைம் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல செப்டம்பர் அதாவது நவம்பருக்குள்ள நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 2,000 பார்த்தீங்கன்னா அது லேப்ஸ் அவ்வளோதான். இதை நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த 2,000 பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் எக்ஸ்பென்சஸோ இல்லைன்னா கேபிட்டல்ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது தான் உங்களோட வேலை. ஸோ இதுதான் இந்த சுச்சுவேஷன்ஸில் அதாவது இந்த சுச்சுவேஷனில் என்ன இருக்குன்னா புக்ஸ் படி 40,000 கிளைம் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் ஜிஎஸ்டி படி பார்த்தீங்கன்னா 30,000 கிளைம் பண்ணியிருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலில் நான் 8,000 ருபீஸ் கிளைம் பண்ணியிருக்கேன். அதாவது நவம்பருக்குள்ளே ஃபைல் பண்ணி மீதி 2,000 நான் கிளைம் பண்ணாமல் விட்டனால அது எனக்கு இனிமேட்டில் நம்மளால கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மெயின். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஓகே.
ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 6. ஸோ டேபிள் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிஎஸ்டி மூலியமா வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தோம்னா டேபிள் 6ல் வந்து 30,000 சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 30,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 80,000 வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆனதை நீங்கள் இந்த மாதிரி கேபிட்டல் குட்ஸா இல்லை என்னன்றது டீட்டெயிலாக பேக்கப் மாதிரி கொடுப்பீங்க. ஸோ இதுக்கு மூணுத்துக்குமே வந்து டீட்டெயில் கொடுப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் டீட்டெயில் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 8. ஸோ இந்த டேபிள் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஎஸ்டிஆர் 2B படி உங்களுக்கு வருது. ஸோ ஜிஎஸ்டிஆர் 2B படி வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்து என்ன இருக்குன்னா அதே சேம் 30,000 தான் இருக்கு. சேம் 30,000 தான் இருக்கு. நெக்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல 8Cல வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுல என்ன பண்ணணும்னா இதோ இங்க பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அப் டு ஸ்பெசிஃபைட் பீரியட். ஸோ இந்த இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின். ஸோ நான் நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 8,000 வந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 20,000 இங்க வந்து நான் கிளைம் பண்ணியிருப்பேன். ஸோ இங்க வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு டேபிள் 13 வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ டேபிள் 13 யூஸ் பண்ணது என்னன்னா ஐடிசி அவைல் ஃபார் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதுலயும் வந்து நீங்க மென்ஷன் பண்றது நல்லது. ஏன்னா இன்கேஸ் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு கொரிஸ் ஏதாச்சும் வந்து வந்துச்சுன்னா நீங்க இந்த டேபிள் 13ல ஏன் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்ற கொரிஸ் ரைஸ் பண்றதுக்கு அதிக சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றோம்னா இங்கேயும் வந்து நம்ம ஒரு 8,000 வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு 20,000 வந்து ரிப்போர்ட் பண்ணிடும். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஐடிசியும் உங்களுக்கு மேட்ச் ஆகும், டோட்டல் டர்னோவரும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ மீதி இருக்க 20 வந்து மீதி இருக்க 2,000 வந்து உங்களுக்கு வந்து லேப்ஸ், அவ்வளோதான். அதை வந்து இனிமேட்டில் வந்து நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 சுச்சுவேஷன்ஸ் கிட்ட இருக்குது. டிஃப்ரென்ஸான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நோட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸோட ப்ரைஸ் வந்து சென்ட் பண்ணி அந்த ப்ரைஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து த்ரூ கூகுள் டிரைவ் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம்.